பழவேற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகளும் வேலைக்கு செல்வோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், முழு விவரங்கள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலம் ஓய்ந்து தற்போது குளிர்காலம் நிலவி வருகிறது. அதிகாலை வேளையில் தமிழ்நாட்டில் பரவலாக பனிமூட்டம் நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்த சூழலில் பரவலாகவே தமிழ்நாட்டில் பனிப்பொழிவு என்பது நீடித்து வருகிறது. இன்றும் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் அதிகாலை நேரத்தில் கடும் பனிப்பொழிவு நீடித்திருந்தது. பொன்னேரி, மீஞ்சூர், அத்திப்பட்டு, கும்மிடிப்பூண்டி, பழவேற்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 7 முதல் 8 மணி வரையிலும் இந்த பனிப்பொழிவு என்பது முழுமையாக காணப்பட்டது. அடர்ந்த பனிப்பொழிவு நீடித்ததன் காரணமாக 50 மீட்டர் தூரத்திற்கு மட்டுமே பார்வை திறன் என்பது குறைந்திருந்தது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவு நீடித்திருந்தது. குறிப்பாக பழவேற்காடு கடலோர பகுதிகளில் பழவேற்காடு ஏரியே தெரியாத வகையில் பனிப்போர்வை போர்த்தியது போல ஒரு ரம்மியமான காட்சியாகவும் சூழ்ந்திருந்தது. மீனவர்கள், வலைக்கு செல்லக்கூடிய மீனவர்கள், மீன்பிடி தொழிலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் தங்களது படகுகளை கண்டுபிடிப்பதிலும் சற்று சிரமம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த பனிப்பொழிவு என்பது ரம்மியமாக இருந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர். எனினும் அதிகாலை வேளையில் இந்த கடும் பனிப்பொழிவு காரணமாக வேலைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் சற்று அவதிக்கு ஆளாகினர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.